கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பவுமாய் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்மேல் தெய்வ சபை சார்பாக எங்களுடைய அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம எப்பொழுதும் கூட கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத அப்படி அன்பு கரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் வாங்க, எங்களோட பேசுங்கப்பா. பிரயோஜனமாக இருக்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்படிய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் நீ வல்லமையை ஊற்றி ஆண்டவரே, அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய குழப்பங்கள், அவர்களுடைய எல்லா விதமான கத்தாவே தடைகள், ஆண்டவரே அவர்களுக்குள் காணப்படுகிற எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் சகலத்தையும் நீக்கி போட்டு பூரண விடுதலை ஒவ்வொருவருக்கு தர நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் இன்னும் பழக்க வைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும். என் கைகளை பொறுக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் பேசுவமை வருந்தி அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்து இந்த பிப்ரவரி மாதத்தையும் நாம் முடிக்கிற அட்லீஸ்ட் பாதி நாள் ஓடிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஓடிடும், அதுவும் ஓடிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு என்னன்னா, ஸ்போர்ட்டிவ் லார்ட். நம்முடைய தேவன் நன்றாய் நம்மை ஊக்குவித்து, நன்றாய் பயிற்றுவித்து, விளையாட்டுகளில பயிற்சி கொடுக்க. ஆவிக்குரிய விளையாட்டு நமக்கு என்ன இருக்கு? எல்லாம் என்ன கையில் வச்சுருக்காங்க? பப்ஜி வச்சுருக்காங்க. ஆட்ரா குத்துறான்னு ஒரே நம்ம பசங்கள்லாம் பயங்கர ஸ்போர்ட்டிவாக உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து விளையாடுறாங்க. ஆவிக்குரிய நமக்கு அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? ஸ்போர்ட்ஸ் இருக்கு. பரிசுத்தவான்களுக்கு தேவன் நியமித்திருக்கிறது என்ன? நல்ல நல்ல ஸ்போர்ட்ஸ், ஆவிக்குரிய ஸ்போர்ட்ஸ் இருக்கு. அதை விளையாடுங்க பிள்ளைங்களா. அந்த பப்ஜி எல்லாம் விளையாண்டு உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. புத்தி கெட்டு போய், படிப்பு போய், லைஃப் போய், மனநிலை பாதிக்கப்படுறது தான் மிச்சம். ஆனால் நாம் எதை பார்த்த போனோம்? ஆவிக்குரிய விளையாட்டை விளையாடணும்னா தேவன் நமக்காக நம்மை பயிற்றுவித்து, பழக்குவித்து, நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க திடீர்னு இப்படி பேசுகிறாங்க, விளையாட்டெல்லாம் பைபிளில் இருக்கான்னா, எல்லாம் ஒலிம்பிக்கில் இருக்க ஏஷியன் கேம்ஸ், ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாமே பைபிளில் இருந்து எடுத்தது தான். எங்கே இருந்தோலாம் வரல, எல்லாம் பைபிளில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முதல்ல பார்க்கும்போது, நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது, ஒரு 10th 9th அப்படி படிக்கும்போது நம்ம எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுறோம். மேக்ஸிமம் பாய்ஸ் விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு? முதுகு பஞ்சர். முதுகு பஞ்சர்னு ஒரு விளையாட்டு விளையாடுறோம். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முதுகு பஞ்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த நமக்கு பைபிளில் நமக்கு எது முதுகு பஞ்சர்னா, இந்த கற்களை எடுத்து எரிகிறது ஒரு பழக்கம். ஏன்னா ஆதி மனிதன் கையில் கத்தி, ஈட்டி, பட்டயம், நெல் எதுவும் கிடையாது அவங்க கிட்ட. அவங்க திடீர்னு அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் வந்தா, இல்லை ஒரு மிருகம் வந்தா, அவங்க எப்படி யுத்தம் பண்ணாங்கன்னா, அவங்க கையில் இருந்த கற்களை கூர்மையாக்கி, அந்த கூர்மையாக்கப்பட்ட கற்களை தூக்கி எறிவாங்க. அதில் அந்த மிருகங்களோ அந்த ஆட்களோ காயப்பட்டு ஓடி போயிடுவாங்க. இதுதான் அவங்க ஆயுதங்களாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கு ஆவிக்குரிய முதுகு பஞ்சர், நம்ம கையிலேயே என்ன இருக்கணும்? கல் இருக்கணும். அது தெரிஞ்சதுனால தான் தாவீது என்ன பண்ணார்? ஆரம்ப வாழ்க்கையில் அவர் என்ன எடுத்துகிட்டு போகிறாரு? கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு 5 கூழாங்கல் எடுத்துகிட்டு போகிறார். அது நல்ல முதுகு பஞ்சர் விளையாண்டுருக்காருல்ல. முதுகு பஞ்சர்ன்றது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு. அது எப்போ விளையாடுவாங்கன்னா, அந்த எதிராளி ஓட விட்டு முதுகில் தான் அடிப்பாங்க. அவனை ஓட விடணும், அப்புறம் தான் அடிக்கணும். நம்ம பைபிள் கூட சொல்லி கொடுக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
அப்பொழுது அவன் உங்களை விட்டு எப்படி வருவான்? ஓடி போவான். இப்போ முதுகு காமிப்பான், இப்போ எடுங்க கல் எடுத்து அடிங்க. சாசகி முதல்ல எதிர்த்து நிற்கணும். அதான் மெயின். இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆவிக்குரிய வைராக்கியம். எனக்கு இது தெரியணும், அது எதுவுமே வேணாம். என் தேவன் பெரியவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரை தவிர வேற தெய்வம் இல்லை. என்னோட வாழ்க்கை, என்னுடைய எல்லாம் அவர் கையில இருக்கு. பாட்டு பாடணும்ல, உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே என்று சொல்லி அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகளோட வாழ்க்கையில கல்லு போதும் முதுகு பஞ்சர் விளையாடுறதுக்கு. கூழாங்கல் இருந்தா போதும், அவன் ஓடுவான், நம்ம அடிப்போம். ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ளவர்கள் எதிர்த்துனா போதும், சாத்தான் ஓடிப்போம், சாசு ஓடி போவான். இப்ப கல் எடுத்து அடிங்க, ஒரு கல் போதும், கோலியாத் விழுந்தது போல அவனை விழத்தல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? இந்த விளையாட்டை கத்துக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவ வைராக்கியம் இருக்கும். தாவீதுக்கு ஏதோ குருட்டாம்போக்கில் அடிச்சு அவர் ஜெயிக்கல, அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. நான் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் போய் கோலியாத்துக்கிட்ட சவால் விடும்போது என்ன சொல்றாரு? நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய நாமத்துல, கர்த்தருடைய நாமத்துல உனக்கு முன்பாக வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த சின்ன வயசுல ஒரு வைராக்கியம் இருந்தது. இன்னைக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணணும்? கர்த்தரோட பிள்ளைகள், விசேஷமா வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும். ஆவிக்குரிய வைராக்கியம் இல்லைன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது எந்த ஸ்போர்ட்ஸ்லையும், ஆவிக்குரிய ஸ்போர்ட்ஸ்ல. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்முடைய தேவன் நல்லா நமக்காக எல்லாவற்றையும் போராடி ஜெயித்து விளையாண்டு முடித்து இன்றைக்கு வெற்றி கொடி பிடித்திருக்கிறார். அதுபோல நம்மளே என்ன பண்றாரு? பழக்க வைக்கிறார். எடுத்து அடிங்க. இனிமே அவன் வந்தான்னா என்ன பண்ணோம்? என் தேவன் பார்த்துக்கொள்வார். எப்படி வருவான்? தந்திரமா வருவான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வருவான். ஏய் வாடா, அங்க போலாண்டா, சும்மா தாண்டா, வந்து நின்று பாருடா, சும்மா எங்க கூட பக்கத்துல உட்காந்துக்கோ, நீ ஒன்றும் பண்ணாத. வருவான். முதுகு பஞ்சர் பண்ணுங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அங்க போறேன்னு சொல்ற ஃப்ரெண்டே, முதல்ல என் கூட நீ ஒரு இடத்துக்கு வந்தா நான் உன் கூட வரேன்டான்னு சொல்லுங்க. அவனை முதல்ல கூட்டிட்டு சர்ச்சுக்கு போங்க. அவனை உட்கார வச்சிங்கன்னா அவனுக்குள்ள இருக்க அசுத்தாய் ஓடி போயிடும். அவன் ஓடும்போது அடிங்க, முதுகு பஞ்சர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவன் அவங்க கூட வந்துடுவான், அவங்க ஃப்ரெண்டு. நீங்க கூட போய் அங்கே உட்காந்தீங்கன்னா அவன் உங்க முதுக பஞ்சர் பண்ணிடுவான். அதான் பிரச்சனை. நான் அங்கே போய் எப்படியாவது என் ஃப்ரெண்டை ஜெபித்து மாற்றி முடியவே முடியாது. ரெண்டாவது இடத்துக்கு போனால் நம்ம மாட்டிப்போம். எங்கே போகணுமோ அங்கே தான் போகணும். வேண்டான்னு சொல்கிற இடத்துக்கு போனால் மாட்டிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த விளையாட்டில் முதல்ல தெளிவாய் விளையாடுங்கள், வைராக்கியத்தோடு விளையாடுங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஒரு பெரிய போர் வீரனாய், ஜெய வீரனாய் மாற்றுகிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆதி காலத்து ஜனங்கள் வில்லுகளையும் ஈட்டிகளையும் செய்தார்கள். வில்லு அம்பெல்லாம் அப்பதான் அவங்க தயாரித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரும்பினாலும் மரத்தினாலும் அம்புகளை இது பண்ணாங்க. அந்த நாட்களில் அம்புகள் முனையில அந்த விஷ மருந்தை தடவி என்ன செய்வார்களாம்? அவங்க வில்லு எடுத்து அடிப்பாங்க. அந்த எதிராளி மறித்து போவான். அல்லது ஈட்டி எடுத்து பக்கத்தில் இருக்க ஆளுக்கு வில்லு போடும், கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஆளுக்கு வில்லு வேணும். இப்போ வில்லா அம்பா ஈட்டியா எதை எதுக்கு யூஸ் பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். ஈட்டினா இந்த இங்கே எடுத்து இப்படி போட்டால் புரியும். அம்புனா தூரத்தில் இருக்கணும், குறி பார்த்து அடிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பேர் என்னது? கர்த்தருடைய பலன், நாமம். கர்த்தருடைய நாமம் தான் நமக்கு என்னவா இருக்கணும்? வில்லும் ஈட்டியுமா இருக்கணும். நாமத்துக்கு எப்பயோ என்ன இருக்கு? ஒரு வல்லமை இருக்கிறது. நான் எதிரால வரல. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்து எல்லாமே வேற ஒன்றை குறித்து, ஈட்டியை குறித்தோ வில்லை குறித்தோ அம்பை குறித்தோ மேன்மை பாராட்ட மாட்டோம். இதுதான் இன்னைக்கு தேவன் சொல்றேன். அவரோட நாமத்தை குறித்த ஒரு மேன்மை, அந்த நாமத்தை குறித்த ஒரு அறிவு. அவனும் வருவான், சும்மா வரமாட்டான். எதிராளியும் கல் வச்சிருப்பான், எதிராளிகிட்டையும் வில்லு இருக்கும், ஈட்டி இருக்கும். அவன் எப்படி வரானோ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வேணும்? அவருடைய
நாமத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவின் வாசம். அந்த நாமத்துக்குள்ள இருந்தா அவன் அடிக்கிற எதுவும் நம்மளுக்கு தொடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளோடி சுகமாய் இருப்பான். நான் நீதிமானா இருந்தா எங்க போயிடுவேன்? அந்த பலத்த துருகத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்குவேன். அவன் எத்தனை அம்பு இடிச்சாலே இல்லை இடிச்சாலே ஒன்றும் ஆகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ணும்? அது நல்லா அதுல ட்ரெயின் அப் ஆகணும். அடுத்தது ஈட்டி எப்படி பயன்படுத்துறது, எப்போ பயன்படுத்துறது, அம்பை எப்போ பயன்படுத்துறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அம்புகள் என்ன செய்யும்? தூரத்துல இருக்கிற கண்டுபிடிச்சிடும். அந்த எதிராளியை கண்டுபிடிச்சு அடித்து அவரை நொறுக்கி போடும். அதுக்கு காரியம் என்னன்னா நம்முடைய ஜெபம். உட்கார்ந்த இடத்துல நம்ம பண்ற ஜெபம் எங்கேயோ இருக்கிற சத்துருவை தோற்கடிக்கும். ஜெபம் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெப வாழ்க்கை, முதல்ல கர்த்தரை குறித்த வைராக்கியம், அவருடைய நாமத்தை குறித்த அறிவு. அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஜெபம் இருக்கும். ஜெபம் இருந்தாதான் ஜெபத்தினாலே தூரத்தில் இருக்கிற எதிரியை கூட அம்பை கொண்டே ஒரு வசனம் சொன்னா போகும், எதிராளி அவுட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் போது வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. இப்படி சொன்னீங்களா ஆண்டவரே, இப்படி செய்வேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இதுக்கு விரோதமா சத்துரு போராடுறாங்க, நீங்க கிரியை செய்யுங்க. நாம் ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ், ஆவிக்குரிய ஸ்போர்ட்ஸ். உட்கார்ந்த இடத்துல விளையாடுறதா, அதுதான் இந்த ஸ்போர்ட்ஸோட பேரு. நல்ல முழங்கால் போட்டு அழகா ஜெபம் பண்ணிப்பார். தெரியும், முடியாதவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணா ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். முடியலனாலும் போட்டு அப்படிலாம் தேவன் ரொம்ப கண்டிப்பானார். நம்முடைய இயலாமையை அறிந்திருக்கிறார், நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்கிறார். அதை ஒரு நாளும் தள்ளுக்கிறவர் அல்ல. அடுத்தது என்னது? துதி. இந்த துதி இருக்கு பாருங்க, இதுதான் பெரிய ஒரு ஆயுதம். துதிக்க 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 சத்ருவின் சேனைகள் ஒன்னோட ஒன்னு அடிச்சுட்டு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெபமும் துதியும் தான் நமக்கு வில்லும் அம்பும் ஈட்டியுமா இருக்கிறது. இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுப்போம், ஆண்டவரே நம்முடைய நாமத்தை குறித்த வைராக்கியம் மாத்திரம் இல்ல, வில்லு அம்பு ஈட்டி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். மூன்றாவதாக முக்கியமான ஸ்போர்ட்ஸ் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் மென்ஷன் பண்ண ஸ்போர்ட்ஸ் மல்யுத்தம், ரெஸ்லிங் சொல்லுவாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மல்யுத்தம் பண்றதுக்கு என்ன வேணும்? மல்யுத்தம் பண்ற ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன வேணும்னா நல்ல பலன். நோஞ்சா மாதிரி இருக்கிறவன் போய் எதிராளி கூட போராட முடியும். அப்ப நான் என்ன பண்ணும்? என் எதிராளியை விட நான் பலன் உள்ளவனாய் மாறேன், பலன் உள்ளவளாய் மாறேன். எனக்கு பலன் எங்கிருந்து கிடைக்கும்? நான் ஓடுறது என்னால இல்லை, என்னுடைய பலன் எல்லாம் அவர் தான். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலத்தை பூரணப்படுத்துகிறவர் அவர் தான். எனக்கு எல்லா பலவீனமும் இருக்கு, நடக்க முடியல, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, பேச முடியல, கண் பார்வை வேற சரியா இல்லை, பலனே இல்லை, என்ன பண்றது? ஆனாலும் பலனற்ற சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி பவுல் சொன்னது போல நம்மையும் சொல்ல வைக்கிறது. என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். போதும் படுத்திருந்தது எந்திரிங்கிறார். போதும் சூரச்செடி கீழே படுத்திருந்த எந்திரிப்போ ஓடு என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். முதல்ல கர்த்தருடைய அவருடைய வைராக்கியம் இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை குறித்த அறிவு இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த வில்லு அம்பு போல நம்முடைய ஜெப வாழ்க்கையும் துதி வாழ்க்கை எப்பயும் நம்மோடு கூட இசைந்து இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பலன் நம்மளே நிறைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது அடுத்த ஸ்போர்ட் என்னன்னா ரன்னிங் ரேஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ரேஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில முக்கியமான ஒரு ரேஸ். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை எங்க ஓடணும், எப்படி ஓடணும் எல்லாம் இருக்கு. எப்படி ஓடணும்னா என் இஷ்டமா ஓட முடியாது, நினைச்ச ட்ராக்ல எல்லாம் ஓட முடியாது. எனக்குன்னு நியமித்திருக்கிற ட்ராக்ல தான் நான் ஓடும். ட்ராக் மாத்தினா ஃபெயில் ஆகிடும். பவுல் அதில் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என் ட்ராக்ல தான் ஓடணும்.
நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா, யாரோ ஒருத்தரை பார்த்து காப்பி அடிச்சு ஓடுவாங்க. அந்த ஊழியக்கார மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து காப்பி அடிப்பாங்க. இவரை மாதிரி நான் பெரிய ஆள் ஆகணும், அவரை மாதிரி கண்ணமூடி பண்ணுவாங்க ஜெபம். அந்த ட்ராக்ல ஓட பார்ப்பாங்க. இல்லை இல்லை, எனக்கு தேவன் நியமித்திருக்கிறார். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, எனக்குன்னு ஒரு யூனிக் கேரக்டர் இருக்கு, எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கணும். நம்ம யாரும் கிடையாது. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நான் எப்படின்னா யாரை பார்த்தாலும் காப்பி அடின்னு சொல்ல மாட்டேன். நம்ம காப்பி அடிக்கணும்னா காப்பி அடிக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருன்னா அவர் தான். அவரை பார்த்து காப்பி அடிங்க. அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ காப்பி அடிங்க. அவர் தப்பே பண்ணியிருக்க மாட்டார் காப்பி அடிச்சா கூட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா எந்த மனுஷனையும் காப்பி அடிச்சாரு. யாரையும் ஹீரோ வர்ஷிப் பண்ணிடாது. யாரு இவர் தான் எனக்குன்னு சொல்லிடாது. நம்மை நடத்தினவர்கள் பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவங்கள பின்பற்ற தேவன் நம்மை அழைக்கல, அவரை பின்பற்ற அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும்? என் விசுவாசம் என் ட்ராக்ல தான் இருக்கணும். என்னோட நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல தான் நான் ஓடணும். அது இல்லாம நான் யாரை பார்த்து ஓடணும்? என் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் ஒருத்தர். அவர் தான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். கொடி காமிச்சு ஓடுனார். ஆன்லைன் மார்ச் ஸ்டார்ட் அப்படின்னு விசில் அடிச்சார். ஓடிட்டு இருக்கோம். எப்படி ஓடணும்? அவர் சொன்னோன்னு தான் ஓடி இருக்கோம். அவர் கொடி அசைச்ச உடனே தான் ஓடி இருக்கோம். அந்த அன்பின் நேச கொடி ஏசு காண்பித்த உடனே தான் என்னோட ட்ராக்ல நான் ஓட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். சும்மா இருக்காது. நிறைய தடை வரும். நிறைய கதை கேட்டிருக்கோம். தங்க மாம்பழம் கதை தெரியும்னு நினைக்கிறேன். அநேக பேருக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ராணி தன்னுடைய இளவரசரை தன்னுடைய கணவரை தேர்வு செய்யறதுக்கு தங்க மாம்பழத்தை கையில் வச்சுக்குவாங்களாம். எந்த இளவரசர் வந்தாலும் அவருக்கு முன்னாடி தங்க மாம்பழம் போட்டோன்னே அவரோட சிந்தனை சிதறும் போது, ஓட்டம் தளர்ச்சி அடையும் போது இந்த அம்மா முந்தி ஓடிடும். இந்த அம்மாவை ஜெயிச்சாதான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ண முடியும். எத்தனையோ இளவரசர்கள் தோற்று போனார்கள். கடைசியாக ஒரு இளவரசர் வந்தான். அவன் தெரிஞ்சுட்டான் இந்த அம்மாவுடைய காரியம். இவன் என்ன பண்ணுறான்? அந்த அம்மா மாம்பழத்தை எடுத்து போடுறதுல இவன் என்ன ஸ்பீடாக இருக்கும், இன்னும் ஸ்பீடாக இருக்கும். அந்த அம்மாவால் ஓட முடியும். இப்போ அவன் ஜெயித்து அவளை மனைவியாக்கும் போது அவன் சொன்னான், நான் உன்னை விட நிறைய ஓடுனதுக்கு ரீசன் நீ எடுத்து போட்டு வேஸ்ட் பண்ண பற்றியா? அதனால இல்லைன்னா நீ தான் ஸ்பீடு என்னை விட நல்லா ஓடுற ஆள். நீ மாம்பழத்தை எடுக்கிற டைமில் நான் ஸ்பீடு எடுத்துட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தடை போடுறோன்னா தடைக்கு முந்தி ஓட வேண்டும். தடைகளை தகர்த்து ஓட வேண்டும். அதுதான், அதுக்கு பேர் தான் ஹர்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தடைகளை போட்டி. தடைகளை போட்டியில் ஓடணும்னா நமக்கு என்ன வேணும்? உலக ஆசை இருக்கக்கூடாது. உலகத்தின் காரியங்கள் மேற்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்கிற வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாய் இருக்கிறது. ஓடணும். ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, நிறுத்தாதீங்க ஓட்டத்தை. திரும்பி பார்க்காதீங்க. ஐயோ இந்த காரியம் எப்படி இருக்கே, குழப்பமா இருக்கேன், என்ன நிற்காதீங்க, ஓடுங்க. குழப்பத்திலே ஓடுங்க. தேவன் குழப்பத்தை மாற்றி போட்டுருவார். அந்த பிரச்சனை மத்தியில ஓடுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இப்படி ஓடுற ஓட்டம் இல்லை, இப்படி ஓடுற ஓட்டம். கஷ்டம் அது. கீழே ஓடுறதுன்னா ஓடிடலாம், மேலே ஓடணும். நம்ம ட்ராக்கே மேலே போயிட்டு இருக்கு. அதனால நம்முடைய ஓட்டத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருந்த சரியான வீரர்களாய் வீராங்கனைகளாய் நாம் தேர்வு செய்யப்படுறதுனால ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் கண்டிப்பா இருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக பரிசோட வரப்போறார். அவர் வரும்போது அவர் அளிக்கிற பலன் பிரைசஸ் அவரோட வருது. பேர் சொல்லி அழைச்சு கொடுப்பாராம். இங்கே நம்ம பேரை யார் சொல்கிறாங்களோ சொல்லலையோ, நம்ம பேரை யார் மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ, அவர் பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் மகளே, என் மகனேன்னு நம்ம பேர் சொல்லி அழைத்து நமக்காக ப்ரைஸஸ் ரெடியாக வச்சுருக்காரு. அந்த ப்ரைஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ள நம்முடைய தேவனை அண்டிக் கொள்வோம். தேவனுக்கு பிரியமாயிருப்போம். சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி தேவ நாமத்துக்கு வைராக்கியமாய் தேவ நாமத்துக்குள் ஒழித்து கொண்டு துதியோடு ஜெபத்தோடு, அது மாத்திரம் அந்த விசுவாசத்தோடு அது துவக்கிற முடிக்கிற தேவனை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக.